அந்த திருக்குர்ஆனுடைய வசனம் 12வது ஜுசுவின் துவக்கத்தில் வருகிறது. முதல் வார்த்தை ஒமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்து இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஜீவராசியும் அல்லாஹ் அதனுடைய ரிஸ்கிற்கு பொறுப்பேற்றே தவிர இல்லை. அல்லாஹுதான் ரிஸ்கிற்கு பொறுப்பேற்றிருக்கிறான். யாருக்கு? பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும். மனிதன் மாத்திரமல்ல, மலக்கு மாத்திரமல்ல, மண்ணில் வாழும் புழுவில இருந்து கடல் வாழ் உயிரினம், தரை வாழ் உயிரினம், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ரிஸ்கை அவன் பொறுப்பெடுத்திருக்கிறான். அந்த ரிஸ்க் வரும் இடம், செல்லும் இடம், சேரும் இடம் எல்லாம் அவன் முடிவு. அந்த ரிஸ்கிற்கு எந்த வழியில் இவன் போராடுகிறான், எந்த வழியில் சம்பாதிக்கிறான், அந்த ரிஸ்க் வந்து சேர்ந்து இவனோடு ஐக்கியமாகி கலக்கின்ற வரை ரிஸ்கிற்கு அவன் தான் பொறுப்பாளி. நல்ல வேலை, ரிஸ்கை அல்லாஹ் யார்கிட்டையும் ஒப்படைக்கல, அவன் கையில் வச்சிருக்கான். அவனுக்கு பெயர் ரஸாக், ரிஸ்க் தருபவன். ரஸாக் அவன் மட்டும்தான். அடிக்கடி நாம் தெரியப்படுத்தி வருகின்ற, பதிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹுவை தவிர யாரும் படைக்க முடியாது, அல்லாஹுவை தவிர யாரும் ரிஸ்க் தர முடியாது, அல்லாஹுவை தவிர யாரும் ஹயாத்தாக்கவும் முடியாது, அல்லாஹுவை தவிர யாரும் மௌத்தாக்கவும் முடியாது. இதில் பக்காவாக உறுதியான நம்பிக்கை இருக்கிறவை எந்த நேரத்திலையும் அல்லாஹுவை தவிர வேற யாரையும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரிஸ்க் விஷயமாகவோ மௌத் விஷயமாகவோ ஹயாத்து விஷயமாகவோ பயம் தேவையில்லை. அவன்தான் படைக்கிறான், அவன்தான் உணவளிக்கிறான், ரிஸ்க் தருகிறான், அவன்தான் ஹயாத்தை தந்தான், அவன்தான் மௌத்தாக்கவும் செய்வான். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ரிஸ்கை அவன் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். எந்த பிரைவேட்டையும் ஒப்படைக்கல. மனிதர்களிடம் ரிஸ்க் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் நினைத்தால் பயமாக இருக்கிறது. ஒருவன் ரிஸ்கை இன்னொருவன் தட்டி கொண்டே தானே இருக்கிறான். இன்னொன்று தெரியுமா? மிக முக்கியமான உயிர் வாழ்வதற்கு தேவையான அம்சங்களை எல்லாம் அவன் தனது கைவசம் வைத்து கொண்டு இலவசமாக தருகிறான். எதெல்லாம் அனாவசியமோ அதைத்தான் காசு கொடுத்து வாங்குறோம் தெரியுமா? தங்க நகை ரொம்ப ரேட் அதிகம், கார் வாங்குறீங்க ரொம்ப ரேட் அதிகம், வீடு வாங்குறீங்க, நிலம் வாங்குறீங்க ரொம்ப ரேட் அதிகம். ஆனால் எதெல்லாம் இல்லாமல் இவனால் வாழ முடியாதோ, காற்று காசு கிடையாது, நீர் காசு கிடையாது, ஆகாயம் காசு கிடையாது, நெருப்பு காசு கிடையாது. அவ சுவாசிப்பதற்கும் இவன் வாழ்க்கைக்கும் தேவையான அம்சமாக இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனை, அதையெல்லாம் அல்லாஹ் தான் வச்சுக்கிட்டான். இதையெல்லாம் மனிதர்கள்ட்ட ஒப்படைக்க கூடாது. எனவே உலகத்தில் இலவசமாக கிடைக்கிறது என்பதனால் அதன் அருமை நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் எவ்வளவு பெரிய ரஸாக்கு தெரியுமா? அவன் எவ்வளவு பெரிய ராசுக்கு தெரியுமா? ரிஸ்க் கொடுப்பவன். ஆளுக்கு ஏற்றபடி, பறவைக்கு ஏற்றபடி, பூனைக்கு ஏற்றபடி, எல்லா உயிரினங்களுக்கும் அதற்கு ஏற்றாற்போல். இங்கே ஒன்று புரியணும், ரிஸ்க் அப்படின்னு சொன்னால் நாம் நினைக்கிற மாதிரி சாப்பாடு மட்டும் இல்லை. உணவு, உடை, இருப்பிடம், உறையுள், மனைவி, மக்கள், வியாபாரம், எல்லாத்துக்கும் பேர் ரிஸ்க். பெரும்பாலும் ரிஸ்க் என்கிற வார்த்தை உணவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ரிஸ்க் எல்லாம் ஒரு சுண்டு விரலுடைய நகம் கூட ரிஸ்க் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ரிஸ்க்கை வேற யாரும் தர முடியாது. ஹயாத்தில் உள்ளதெல்லாம் இல்லை, மவுத்து கூட ரிஸ்க் தான். ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செஞ்சாங்கல்ல, அல்லாஹும் மர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் கொடு. எதை? உன் பாதையில் ஷஹீதாகுவதை. உன் பாதையில் ஷஹீதாகிறதுக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்கலாம், உன் பாதையில் ஷஹீதாக்க வையின்னு கேட்கலாம், உன் பாதையில் ஷஹீதாக வையின்னு கேட்கலாம். அவர் என்ன கேட்குறாரு தெரியுமா? அல்லாஹும் மர்சுக்னி, யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் தருவாயாக. எதை? ஷஹாதத்தன், நான் ஷஹீதாகுவதை. எனவே பிறப்பில் இருந்து மவுத்து வரைக்கும் மவுத்தும் எல்லாம் அல்லாஹுடைய ரிஸ்கிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. ரிஸ்கை தன் பொறுப்பில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாம் என்ன நினைக்கிறோன்னா, எக்கச்சக்கமாக நம்மளுக்கு கொட்டி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான், அளவாக ஏன் கொடுக்குறான், எவ்வளவோ பாட்டு போடுறான், கஷ்டப்படுறான், கிடைக்க மாட்டேங்குது, அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான். அல்லாவே ஒரு வார்த்தை இதுக்கு விட குரான்ல சொல்கிறான். என்ன தெரியுமா? வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி, அல்லாஹ் தனது அடியார்களுக்கு ரிஸ்கை ரொம்ப விசாலமாக்கி விட்டான்னு வைங்க.
லபகவ் ஃபில் அர்தி, பூமியிலே அவர்கள் அக்கிரமம் செய்வார்கள். அல்லாஹ்வுக்கு தெரியும் எந்த லிமிட்டில் வைக்கலான்னு. அந்த லிமிட்டை தாண்டுகிற போது அவன் எப்படி போவாங்கிறதும் தெரியும். அல்லாஹ்வே சொல்கிறானே, எல்லாத்துக்கும் ரிசுக்க முழுக்க விசாலப்படுத்திட்டா என்ன நடக்குமாமா? லபகவ் ஃபில் அர்தி, அவர்கள் பூமியிலே என்ன செய்வார்கள்? அக்கிரமம் செய்வார்கள். இது குர்ஆனுடைய ஆயத்து. அதனால் ரிசுக்கை பொறுத்தவரை அல்லாஹ் அளவு வைத்திருக்கிறான். அந்த அளவை எந்த சூழ்நிலையில் தரணும், எப்போ தரணும், மௌத்தாகிறதுக்குள்ளே அது எப்போ வந்து சேரும். ஆனால் ஒன்று இதில் உறுதி என்ன தெரியுமா? கண்டிப்பாக மௌத்தாகிறதுக்குள்ளே அந்த ரிசுக்கு கிடைச்சே தீரும் எழுதியிருந்தா. ரிசுக்கு இல்லாமல் ஒருவன் மரணித்தான் அப்படிங்கிறது வரலாறுல கிடையாது, உலகத்தில் கிடையாது. வந்துடும். எந்த அளவுக்கு நான் உதாரணமாக இப்படி வச்சுங்களேன், உங்கள் ரிசுக்கு அங்கே இருக்குது, நீங்கள் அதை விட்டுட்டு ஓடுங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும் தெரியுமா? ரிசுக்கு துரத்துக்கிட்டு வந்து உன்னை பிடிச்சி கொடுக்கும். ரிசுக்கு துரத்தும். ஹதீஸில் வருது, லவ் ஃபர்ர அஹதுக்கும் மின் ரிஸ்கிஹி யுத்ரிகுஹு கமா அத்ரகஹுல் மௌத்து. மரணம் ஒரு அடியானை துரத்தி பிடிப்பது போல் ரிசுக்கும் துரத்துகிறது. உனக்கு இந்த இடத்துல 2 ரொட்டின்னு எழுதியிருந்தான்னா கன்ஃபார்மாக அந்த இடத்துல 2 ரொட்டிக்கு நீ சாப்பிட்டு தான் ஆகணும். எங்கேயும் நீ உலகத்தில் தப்ப முடியாது. வேற ஒரு வார்த்தையில் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். இன்ன ஜிப்ரீல நஃபத ஃபீ ரௌஇ, எனது உள்ளுக்குள், எனது ஆன்மாவுக்குள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதினார்கள் ஒரு செய்தியை. என்ன செய்தி தெரியுமா? லன் தமூத நஃப்சுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்குஹா. எந்த ஆத்மாவும் ரிசுக்கு பூரணமாகாமல் மௌத்தா போகதான், ஆகவே ஆகாது. கடைசி பருக்கை உணவு உனக்கு எங்க? கடைசி மிடரு தண்ணீர் நீ குடிக்கிறது எங்க? உன் வாயில் கடைசியா போறது என்ன? நீ கடைசியா உடுத்தி இருக்கிற ஆடை என்ன? கடைசியா உங்ககிட்ட பேசுறது யாரு? எல்லாம் கன்ஃபார்ம், எல்லாம் உறுதி. அதைத்தான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த ஆன்மாவும் ரிசுக்கு முழுமை அடையாமல் அந்த ஆன்மா மௌத்தா போறதே இல்லை. அப்போ தேவையான எல்லா ரிசுக்கையும் கொடுக்குறான். ரிசுக்கு கொடுக்கறதுல ரொம்ப அற்புதமாக சொல்லுவார்கள். ஒரு செய்தி ரிவாயத்தில் வருகிறது, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வகி வந்துட்டு இருக்கு. வகி வர்றப்போ திடீர்னு அவருக்கு யோசனை, தன்னுடைய மனைவி மக்கள் குடும்ப சம்பந்தமாக ஒரு யோசனை வந்துருச்சு. வகியை வந்துட்டு இருக்கிறப்போ, அதை கேட்டுட்டு இருக்கிறப்போ அந்த சிந்தனையெல்லாம் வரக்கூடாது. அவருக்கு திடீர்னு அந்த சிந்தனை வந்துருச்சு, மனைவி மக்கள் சிந்தனை. அவங்களுடைய ரிசுக்கு சம்பந்தமாக சாப்பிட்டாங்களோ இல்லையோ, வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, என்ன சமைச்சாங்களோ, ஏதோ ஒரு சிந்தனை வந்துருச்சு. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? அவர் கையில் இருக்கிற அசா இருக்கு இல்லையா, குச்சி, அதை முன்னாடி இருக்கிற பாறையில் அடிக்க சொன்னான். ஒன்று அடித்த உடனே அது உடஞ்சி உள்ளே இன்னொரு பாறை இருந்துச்சு. 2வது அடிக்க சொல்லுகிறான், அது உடஞ்சி அதுக்குள்ளே இன்னொரு பாறை இருக்குது. 3வது பாறையை அடிக்கிறார்கள். அடித்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு புழு வருது வெளியில். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நிகழ்ச்சி. புழு வெளியே வருது. அந்த புழு அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய அகப்பார்வையை, அகக்கேள்வியை அல்லாஹ் திறந்து விடுகிறான். செவிப்புலன், வெறுமனே வெளியிலே இருக்கிறவைகளை மாத்திரம் கேட்டுக்கொண்டிருந்த செவிப்புலன்களுக்கு புழுக்களின் தஸ்பீகை கேட்க வைக்கிறான். அந்த புழுவினுடைய முனகல் என்ன தெரியுமா? புழுவினுடைய தஸ்பீக் என்ன தெரியுமா? அந்த புழு சொல்லுகிறது, சுபஹான மையராணி, சுபஹான மையராணி, என்னை பார்க்கிறானே அந்த ரப்பு பரிசுத்தமானவன். வயஸ்மஉ கலாமி, என் பேச்சை கேட்கிறானே அந்த ரப்பு பரிசுத்தமானவன். வயஅரிஃபு மகானி, என் இடத்தை தெரிந்து வைத்திருக்கிறானே அந்த ரப்பு பரிசுத்தமானவன். யذ்குர்னி வலா யன்சானி, என்னை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறான், என்னை மறப்பதில்லை, அவன் பரிசுத்தமானவன். ஏங்க சுபஹானல்லான்னு திக்ர் செய்கிறோமல்ல, சுபஹானல்லான்னு இறைவனை துதிக்கிறோமல்ல, இந்த ஒரு புழு துதிக்கிறது என்ன தெரியுமா? இந்த புழுவாகிய எண்ணெய் பாறைகளுக்கு, அதற்குள்ளே பாறைகளுக்கு உள்ளுக்குள்ளே அமிழ்ந்து போய் கிடக்கிற, உலகத்திற்கு தெரியாத எந்த மூளையினுடைய இடுக்கில ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு புழுவை பார்க்கிறான், கேட்கிறான், மறக்காமல் ரிசுக்கு தருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் நிலவரத்திற்கு வந்து விட்டார்கள். நாம் குடும்பத்தை யோசித்தோம். ஆனால் இங்கே நடப்பது என்ன நடக்கிறது? ஒரு புழுவுக்கு கூட வல்ல வாய்ப்படி கொடுக்கிறான். சில நேரங்களில் எந்த உயிருக்கும் யாரும் பக்கத்தில் கிடையாது, அவன் தான் கொடுக்குறான்.
கர்ப்பத்தில் நீங்கள் அந்த கருவறைக்குள்ளே இருந்தபோது ரிசுக்கு கொடுக்கறது யாரு? உள்ளுக்குள்ளே உங்களுக்கு எந்த பார்சல் வந்தது? யாரு கொடுத்தா? வெளியே வந்த பிறகுதானே தாய்ப்பால். உள்ளுக்குள்ளே யார் கொடுத்தது? காகம் குஞ்சு பொறிச்ச உடனே காக்கா இருக்க, காக்காவினுடைய குஞ்சுக்கு பிறந்த உடனே மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்குமா தோல் மேலே. அது அந்த தாய்க்கு பிடிக்காது, விட்டு போட்டு போயிடுவாங்க. அதோட அனுசரணையாக இருக்கிற தாய் உறவினர்கள் யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க. அந்த குஞ்சு பிறந்தவுடன் சில நாட்கள் வரை அந்த தோல் மேவி முழுசாக கருப்பானா தான் வரும். அதுக்கு கருப்பு மட்டும்தான் பிடிக்கும், வெள்ளை பிடிக்காது. அப்போ மீண்டும் கருப்பாகிற வரை அந்த காகத்திற்கு உணவு தர்றது யாரு? கொண்டு அது விரும்பும் சாப்பிடுகின்ற புழுக்களை கொண்டு அருகில வைப்பவன் யாரு? நிறைய சொல்லலாம். உலகத்தில் எத்தனையோ உயிரினங்களுக்கு எப்படியெல்லாமோ இறைவன் தருகிறான் தெரியுமா? நாம என்ன நினைக்கிறோம், கொட்டி கொண்டு ஒரே நேரத்தில் அம்மூட்டையும் கொடுத்துட வேண்டியதானே நினைக்கிறோம். அப்படி கொடுக்க மாட்டான். சில நேரம் தேவைக்கு தகுந்த மாதிரி கொடுப்பான். ஹோல்சேலாக கொடுக்கறது இல்லை, கொஞ்சம் அப்பப்போ இதாக கொடுப்பான். நீங்கள் கோழிக்கு தீனி போடுறத பார்த்துருப்பீங்க. தாய்மார்கள் கிராமங்கள் எல்லாம் போடுவாங்க. கூடையை திறந்து விட்டுட்டு காலையில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு கொட்டரால் அதுக்கு பிடிச்ச சோளமோ ஏதாவது தானியமோ போட்டு கொண்டு போய் ஒரு நாளைக்கு தேவையானதை பூரா கொண்டு போய் வச்சுருவாங்க. அங்கே அந்த கோழி என்ன செய்யும்? காலையில் கொஞ்சம் நேரம் 2 கொத்து கொத்தும், கொஞ்சமெல்லாம் இறைக்கும், அப்புறம் போயிடும். வெளியெல்லாம் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப ஒரு 11 மணி 12 மணிக்கு ஒரு தடவை கொத்தும், அங்கே கொஞ்சம் இறைக்கும், அப்புறம் சாயந்தரம். அப்படியே நாள் பூரா அந்த கொட்டராவில் அந்த பாத்திரத்தில் அது இருக்கும். இது ஒரு பாணி ஒன்றா கொடுத்துட்றது. இன்னொரு பாணி இருக்குது, என்ன தெரியுமா? கரெக்டாக கோழி சாப்பிட்ற நேரம் தெரிஞ்சு வச்சு அந்த கிராமத்து தாய் என்ன செய்வான்னா கையில் கொஞ்சம் அள்ளிட்டு வருவா, தானியத்தை அள்ளிட்டு போன்னு கூப்பிட்டு இப்படி போடுவா. அது உடனே ஒன்றுடாமல் பொறுக்கி பூராத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடும். அதுக்கு வயிறு நிரம்பிடுச்சுங்கிறது இந்த தாய்க்கு தெரியும். மீண்டும் அதையெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு மத்தியானம் வர்றப்போ கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு அப்படி கொஞ்சம் போட்டுடும். பசி நேரத்தில் தேவைக்கு கொடுப்பது ஒரு ரகம், ஒரு நாள் முழுக்க வேணுங்கிறதையெல்லாம் வச்சுக்கொண்டு கொடுக்கறது ஒரு ரகம். ரப்புல் ஆலமீன் இந்த 2வது வகையில் அதிகமாக தருகிறான். 2வது வகையில் உனக்கு எப்போதெல்லாம் தேவையோ அப்போது தருவான். இதில் இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு, என்ன தெரியுமா? எனக்கு தேவை என்று நீ கையேந்துகிற போது கையேந்தி அல்லாஹ்விடத்தில் பெறுவதை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான். ஆனால் நமக்கு எல்லா ரிசுக்கும் கொடுத்தாலும் இந்த புலம்பல் மட்டும் நிற்க மாட்டேது நம்மள்கிட்ட. ஏங்க எப்படி இருக்கிறீங்க? என்னமோ இருக்கேன், எனக்கு பின்னாடி அவன் கடை ஆரம்பித்தான், அவன் நல்லா இருக்கான், எனக்கு பின்னாடி இவன் பிஸ்னஸ் ஆரம்பித்தான், அவன் நல்லா இருக்கான், எனக்கு பின்னாடி அவன் வீடு பார்த்து அவன் நல்லா இருக்கு. இப்படியே புலம்பு. ரிசுக்கு விஷயத்தில் புலம்புவது மனிதன் மட்டும்தான். நீங்கள் ஏதாவது ஒரு ஆடு மாடு கழுதை யானை எதட்டையாவது போய் என்ன ரிசுக்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு எதுவும் புலம்பாது. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினத்துக்கும் கன்ஃபார்மாக தெரியும், என்ன தெரியுமா? படைச்சவன் கரெக்டாக ரிசுக்கை அனுப்பிச்சிருவான், படைச்சவன் கரெக்டாக கொடுத்துருவான். ஷிகாயத் என்று சொல்லுகிற இறைவன் மீதான புலம்பல் மனித சமுதாயத்தில் மட்டும்தான் இருக்குது. எவ்வளவு நல்லா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல மாட்டான். நம்மளுக்கு நிறைய பேர் எப்படி இருக்கீங்க? என்னமோ அப்படி போயிட்டுருக்கு, ஏன் கேட்குறீங்க? இப்படி தான் தொடங்குறது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன், ஆண்டவன் நல்லா வச்சுருக்கான், 4 வார்த்தை சொல்லலாமல்ல, சொல்லவே மாட்டார். இது முதல்ல திருப்தியை வெளிப்படுத்துகிற நன்றி உணர்வு வேண்டும் அல்லவா? அந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ்வே வர்றதில்லை. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன், ஆண்டவன் இப்படி வச்சிருக்கிறான், ஏதோ கொடுத்துருக்குறான், இப்படியெல்லாம் வராது. எடுத்த ஒன்று புலம்பல் தான். சில நேரம் அது அவன் ஏதாவது கண்திருஷ்டி பண்ணிடுவானோ, அவன் ஏதாவது பொறாமையில் பண்ணிடுவானோ, இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு எப்போவுமே புலம்பல். அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், நான் ஒருத்தன் தான் இப்படி இருக்கேன், இதுக்கு எல்லாம் நல்லா தான் பண்ணுறேன், எல்லாம் கொடுக்குறேன், வைக்கிறேன், தொழுகிறேன், இபாதத் செய்கிறேன், நோன்பு வைக்கிறேன், ஹஜ்ஜுக்கு போகிறேன், என்னை மட்டும் இப்படி வச்சுருக்கான். இந்த புலம்பல் உயிரினங்கள்கிட்ட இல்லை, எந்த உயிரினங்கள்கிட்டையும் இல்லை. மிகப்பெரிய ஆன்மீக பேரரசர் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறைநேசர்களுடைய வரிசையில் ரொம்ப பிரபலமானவர். ஏன்னா உலகத்தில் தத்துவார்த்தமான முத்தான கருத்துக்களை ஆன்மீக தளத்தில் பேசியவர்கள். அவங்க இப்ராஹிம் அதுகம் தான் சொல்லுவாங்க, ஏப்பா உனக்கு உள்ள ரிசுக்கு உறுதி ஆயிடுச்சு, ஆனால் நீ அதுக்காக கவலைப்படுற. கண்டிப்பாக சேர்ந்துருன்னு உறுதி ஆயிடுச்சுல்ல, அதுக்கு நீ கவலைப்பட வேண்டியதில்லை, ஆனால் கவலைப்படுற. ஆனால் உன் ஆயுசு கம்மியாகிட்டே போகுது, எப்போ மௌத்தா போவேன்னு தெரில, ஆனால் அதுக்காக கவலைப்பட மாட்டேங்கிற. எதற்கு கவலைப்படக்கூடாதோ அதற்கு கவலைப்படுகிறாய். குறைந்து வருகிற ஆயுசு, எதிர்கொண்டு வருகின்ற மரணம், வாழ்க்கை முடித்து கொள்ளுகிற சூழ்நிலை இருக்குது, ஆனால் அதுக்காக நீ கவலைப்பட மாட்டேங்கிற. அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளோ பெரிய ஆன்மீக பேரரசர்.
ரிசுக்கு விஷயமா பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்கள்ட்ட கேட்டாங்க, மா சிறு ஜுஹுதிக ஃபி துன்யா யாபல் ஹசன், உலகத்தில் இப்படி துறவி மாதிரி இருக்கிறீங்களே, உலகப்பற்றற்ற வாழ்க்கை, என்ன ரகசியம் எப்படி அப்படின்னு அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார், என் ரிசுக்கு அல்லாஹ் எனக்கு எழுதியிருக்கான்ல, இதை வேறு எவனும் எடுக்க முடியாது, அது கன்ஃபார்மாக தெரியும் எனக்கு. அதனால் நான் அதுக்காக ரொம்ப மெனக்கெடலை, அதுக்காக நான் கவலைப்படவும் இல்லை. என் விஷயத்தில் நிம்மதியாக இருக்கேன். என்னென்னா எனக்கு உள்ளது எனக்கு வந்தே தீரும். ஆனால் அதே சமயத்தில் இன்னொன்று, ஏன் அமலை உலகத்தில் வேறு எவனும் செய்ய மாட்டான், நான் தான் செய்யணும். அதனால் நான் அந்த வேலையில் இருக்கேன். அதிகமாக ரிசுக்கிற்கு அலைவதில்லை, அதிகமாக அமல் செய்கிறீர்கள். அவர்கிட்ட கேட்குற கேள்வியினுடைய சுருக்கம் தான். எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறாரு, ஏன் ரிசுக்கு அடுத்தவனுக்கு போகாது, அப்போ நான் நிம்மதியாக உட்காந்துருக்கேன். ஏன் அமலை இன்னொருத்தன் செய்ய மாட்டான், அப்போனா நான் கரெக்டாக அமல் செய்யணும், என்னுடைய கடமையை நான் தானே செஞ்சாகணும். உலகத்தில் கோடிக்கணக்கான உயிரினங்களுக்கு எப்படியெல்லாமோ ரிசுக்கை தருகிற இறைவன், யாருக்கும் இல்லை என்று சொல்லாத ரஸாக்குதுல் குவத்தில் மத்தீனவன். எப்படியெல்லாம் வெரைட்டியில் ரிசுக் கொடுக்குறான் தெரியுமா? ஒரு குழந்தைக்கான தாய்ப்பால் கர்ப்பத்துக்கு முன்னாடி கொடுக்கறது ஒன்று, கர்ப்பத்தில் இருக்கிறப்ப கொடுக்கறது ஒன்று, குழந்தை வெளியேறியதற்கு பிறகு, குழந்தை பிறந்ததற்கு பிறகு அந்த குழந்தைக்கு தாய்ப்பால், அது பார்த்தா குளிர்காலத்தில் தாய்ப்பால் சூடாக வருகிறது, கோடை காலத்தில் தாய்ப்பால் குளிர்ச்சியாக இருக்கிறது. அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஜீரண சக்தி தேவையோ அதுக்கு அளவுக்கு மட்டும்தான் அதில் இருக்குது. எத்தனை வைட்டமின்களை, எத்தனை புரோட்டீன்களை உலகமெல்லாம் சேர்ந்து கொடுக்க முடியாதோ அதை பால் தண்ணியிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றானே. எதை கொடுத்தாலும் குழந்தைக்கு ஜீரணம் ஆகாது, ஆனால் தாய்ப்பால் மட்டும்தான் ஜீரணமாகும். எவ்வளோ பெரிய உணவு தெரியுமா அது? குழந்தையினுடைய காயம்பட்ட புண்ணு மேலே பாலை ஊற்றலாம், தாய்ப்பாலை, ஆறிப்போகும். முதியவர்களுக்கு தோதுவாக, குழந்தைகளுக்கு தோதுவாக, உயிரினங்களுக்கு, புழுவுக்கு ரிசுக்கு கொடுப்பவன் புலிக்கும் அவன் தான் கொடுக்கிறான், சிங்கத்துக்கும் அவன் தான் கொடுக்கிறான். எல்லாம் வேற வேற வெரைட்டி, வேற வேற. எப்படி உள்ள ரிசுக்கிற்கு அவன் பொறுப்பெடுத்திருக்க வேண்டும். குழந்தைகளின் உணவிலே இருந்து பெரியவர்கள் உணவு வரைக்கும் ரிசுக்கு விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் பெரிய அறிவியல். இத்தனைக்கும் மேலே ரொம்ப முக்கியமாக நாம் யோசிக்கிறதுனா இன்னொரு விஷயத்தை யோசிக்கலாம். என்ன தெரியுமா? ஏகப்பட்ட பாவம் பண்ணிட்டு சுத்தனாலும் நமக்கு இன்னும் ரிசுக்கு நிற்கலை. ரிசுக்கு நிற்கலை. பிஸ்மில்லா கூட சொல்கிறது இல்லை. சாப்பிட்றப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு அல்ஹம்துலில்லா கூட இல்லை. அல்லாஹ் கொடுத்த உணவுங்கிற சிந்தனை கூட இல்லை. ஆனாலும் ரிசுக்கு நிற்கலை. எத்தனை வருட காலம், எத்தனை வருட காலம் ரிசுக்கு நிப்பாட்டவே இல்லை. இறைவன் ரஸாக்காக இருக்கின்ற அவன் ரிசுக்கிற்கு பொறுப்பேற்றிருக்கிறான் என்பதற்கு உள்ளவனுக்கு பெரிய சகிப்புத்தன்மை என்ன தெரியுமா? தனக்கு மாறு செஞ்சவனுக்கும் ரிசுக்கு கொடுக்கணும். யாருலான்னு ஒரு தடவை கூட அவன் கையேந்தினது கிடையாது, அவனுக்கு ரிசுக்கு கொடுக்கணும். அதை விட கொடுமை, அவன் ரிசுக்கு கொடுப்பான், வேற ஏதாவது கடவுள் பெயரை, வேற ஏதாவது இணை வைக்கிற பெயரை சொல்லிவிட்டு யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கும் அவன் தான் ரிசுக்கு கொடுப்பான். தேவை என்ன தெரியுமா? நம்பிக்கை வேண்டும். கண்டிப்பாக என் ரப்பு எனக்கு ரிசுக்கு கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கை. நம்பிக்கையோடு கேளுங்களேன், கிடைக்கும். துவா செய்கிறப்பவே லேசாக கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ எதுக்கும் கேட்டு பார்ப்போம், இது இப்படியெல்லாம் இருந்தால் கிடைக்காது. உறுதியாக கிடைக்கும் என்று நம்ப வேண்டும். அப்படி உறுதியாக யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சதே. 90 வயசில் குழந்தை பிறந்தது, குர்ஆனில் வரலாறு இருக்குல்ல. ஊரில் எங்கேயுமே இல்லாத பழம் மரியம் அம்மாட்ட இருக்கு, வந்ததா இல்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை பிறந்துச்சா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த தள்ளாத வயசில் குழந்தை பிறந்துச்சா இல்லையா? ரிஸ்க் தேடி வரும். உறுதியாக அவன் தருவான் என்கிற நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு கேட்கிற போது வீண் போகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, நீங்கள் மட்டும் அல்லாஹ் மேலே ரொம்ப நம்பிக்கை கரெக்டாக வச்சு அவன்கிட்ட ரிசுக்கு கேட்டால், எர்சுக்குக்கும் கமா எர்சுக்கு தயிர், உங்களுக்கு அவன் ரிசுக்கு தருவான். லரசக்கும் உல்லாஹு கமா எர்சுக்கு தயிர், பறவைக்கு தர்ற மாதிரி தருவான். தருஹு பிதானன் வ தகுது ஹிமாசன், காலையில் காலி வயிறோடு போகுது, மாலை வயிறு நிரம்பி திரும்பி வருது. எங்கே ரிசுக்கு இருக்குன்னு காலையில் பிறப்படுறப்ப தெரியாது, எந்த திசையில் ரிசுக்கு வச்சுருக்கான்னு தெரியாது, எந்த மரத்தில் எந்த கூண்டில் இருக்கிறான்னு தெரியாது.
எந்த புழு பூச்சி உணவாக போகுது தெரியாது. முகவரி சொல்லியிருக்காங்களா இல்லை, ஏதாவது சந்தை நடக்குதா இல்லை, ஏதாவது வணிகமா இல்லை. காலை கிளம்புகிறது, நேரத்தோட கிளம்பிடும். எதுக்காக? ரிசுக்க தேடுறதுக்காக. காலை கிளம்புகிறது, மாலை கூட்டுக்கு திரும்புகிற போது எனக்கு இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆண்டவன் பட்டினி போட்டான் அப்படின்னு சொல்லி உலகத்தில் எந்த உயிரினமும் இல்லை. பறவைக்கு தருவது போல் தருவான். காலை காலி வயிற்றோடு போகிறது, மாலை வயிறு நிரம்பி திரும்புகிறது. நீங்களும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், அல்லாஹ் அப்படி தருவான் என்பது இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ். மிகவும் பிரபலமான நிகழ்ச்சியில் சொல்லுவார்கள் அல்லவா? என்ன நிகழ்ச்சி? அதாவது ரிஸ்க்கு கொடுக்குற பொறுப்பை எங்கிட்ட கொடுன்னு கேட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாங்கிட்டு ஒரே ஒரு மீனுக்கு ரிசுக்கு கொடுக்குறேன்னு பொறுப்பெடுத்துக்குவாங்க. கடலில் நின்று அந்த மீனுக்கு ரிசுக்கு போட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய ராட்சச மீன் வந்துச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை சோதனைக்காக வேண்டி. வந்த மீனுக்கு எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க, பூரா காலி. கடற்கரையில் இவங்க ஆத்துமேட்டில் கூச்சி வச்சிருந்த எல்லாம் காலி. ஆனால் என்ன தெரியுமா, அந்த வரலாற்றில் எழுதுகிறார்கள், அந்த மீன் சொல்லிச்சான், அல்லாஹ் என்னை படைச்ச நாள்லேருந்து நான் இன்னைக்கு தான் பாதி வயிறு சாப்பிட்ருக்கேன்னுச்சான். யாரு குற்றம்? யார் மீது தெரியுமா? ரிசுக்கிற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் செய்ய முடியல. உலகத்தில் ரிசுக்கு மட்டும் செய்யவே முடியாது. அதனால்தான் அந்த பொறுப்பை அவன் கையில் வைத்திருக்கிறான். அவனுக்கு அளந்து போட தெரியும், ஆள் பார்த்து போட தெரியும், நேரம் பார்த்து கொடுக்க தெரியும். ரிசுக்கு விஷயத்தில் தீர்க்கமான முடிவில் அல்லாஹ் நிறைய வசனங்களில் சொல்லுகின்றான், அல்லாஹுவை அஞ்சி வாழுவோருக்கு சமயங்களில் கணக்கில்லாமல் ரிசுக்கு கொடுப்பான். ஏங்க, யாருக்கு தீந்து போயிடும்னு பயம் இருக்குதோ அவங்க தான் அளந்து அளந்து கொடுப்பாங்க. அதிகமாக கொடுக்கறதுக்கு மனசு வராது. காலியாக போயிட்டா என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது, நைட்டுக்கு என்ன பண்ணுறது. யார்கிட்ட ஹசானா நிறைய இருக்கிறதோ, காலியே ஆகாதோ, வறுமையை பயப்பட மாட்டாங்களோ, அவர்கள் கொடுக்கிற விதம் வேறு விதமாகத்தான் இருக்கும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மாதிரி கொடுப்பான். நீங்கள் கேளுங்க, என்னென்னமோ கேட்கலாமே ரிசுக்கில். யாரெல்லாம் எனக்கு பிள்ளை கொடு, வேலை கொடு, படிப்பு கொடுங்கிறதுன்னு ரிசுக்கு இல்லை. எனக்கு குழந்தை கொடு, எனக்கு ஹஜ்ஜை கொடு, எனக்கு ஹஜ்ஜை நசீபாக்கு, எல்லாமே ரிசுக்கு தான். இந்த ரிசுக்கை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஷஹீதா போகிறத ரிசுக்கா கேட்குறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ரிசுக்குகள் கேட்டார்கள். குறிப்பாக பிரபலமாக கேட்டது என்ன தெரியுமா? பலனுள்ள கல்வியை ரிசுக்காகத்தா, ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அமலை ரிசுக்காகத்தா, ஹலாலான உணவை ரிசுக்காகத்தா, எல்லா நோய்களிலிருந்தும் ஆரோக்கியத்தை எனக்கு ரிசுக்காகத்தா. இதெல்லாம் கேட்கணும். ரிசுக்குன்னு ஒன்று வெறும் சாப்பாட்டோடு முடிப்பதல்ல. உணவு உடையை போலவே நம்மை அண்டி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள், நமக்கு தேவைப்படுகிற அனைத்துக்கும் சேர்ந்து ஒற்றை பெயர் ரிசுக் என்பது. அந்த ரிசுக்கிற்கு முயற்சி செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுவது போல, பூமியின் எல்லா ஜீவராசிகளுக்கும் அவனே ரிசுக்கிற்கு பொறுப்பேற்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தது போல ஹலாலான ரிசுக்கை, விசாலமான ரிசுக்கை அல்லாஹ் மௌத்து வரைக்கும் நமக்கு ஆகுமாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.